ஸோ வணக்கம் மகளே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐ எம் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே மீன்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். பிகாஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கிடச்சிது. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 80,000 இருந்து மேக்ஸிமம் $24,000 வரை கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்னாலும் ஏர்ட்ராப் அப்டேட்னாலும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ சேனலில் தான் போடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $24,000 ஃப்ரம் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் மட்டும் $24,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டோஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ அப்டோஸ் ரிலேட்டட் சம்மந்தமான விஷயங்கள், புது பிளாக் செயின்னு, நிறைய ஏர்ட்ராப் ப்ரூஃபு எல்லாமே மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய ஏர்ட்ராப்ஸ் நம்ம மாறன் ஸ்கிரிப்டோ சேனலில் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தான். ஸோ உங்களுக்கு வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அந்த 0 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஏர்ட்ராப் பண்ணி நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 2 ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே அப்டோஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்டோஸ் வந்து ஒரு பெரிய ஏர்ட்ராப்பு, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற பல பேருடைய லைஃப்பை மாற்றின ஒரு ஏர்ட்ராப். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து 2 ஏர்ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கும் நம்புவோம். ரிவார்டு நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த கிவி ப்ரௌசர் டவுன்லோடுக்கான லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் எந்த லிங்க்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லா லிங்க்குமே டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரா அப்டோஸ் வேலெட், இந்த வேலெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ஷியன் வேலெட்டு யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்கள் விருப்பம். பட் பெட்ரா வேலெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய பெட்ரா வேலெட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலெட் வந்து மெயின் நெட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க்குங்கிறத மெயின் நெட்டில் இருக்கிற டெஸ்ட் நெட் அப்படிங்கிறதுக்கு வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் நெட்டுக்கு மாற்றது எதுக்கு ப்ரோ டெஸ்ட் நெட்டு மாற்றுறோம் அப்படின்னா பிகாஸ் இந்த டெஸ்ட் நெட் நம்ம பண்ண போகிற டெஸ்ட் நெட் வந்து டெஸ்ட் நெட்வொர்க்கில் தான் இருக்குது, இன்னும் மெயின் நெட்வொர்க்குக்கு வரல. சரிங்களா? ஸோ அடுத்ததாக எந்த லிங்க்கில் போய் நம்ம அந்த டெஸ்ட் நெட்வொர்க் டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்டின். சரிங்களா? ஸோ அந்த அப்டின் நம்ம டெஸ்ட்நெட் பண்ண போகிற டாஸ்க் பண்ண போகிற வெப்சைட் இது தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெண்டிங் பாரோயிங் ப்ரோட்டோக்கால் மாதிரி. சரிங்களா? ஸோ கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பெட்ரா இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு வேலெட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய அட்ரஸ் காட்டிடும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபாசெட் அப்படின்னு ஒன்று இருக்குதா, ஸோ ஃபாசெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பிடிசி வேணுமா எத்தீரியம் வேணுமா எது வேணுமோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னா பிடிசி கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிடிசியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாசெட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு நாங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெட்ரா வேலெட்டுக்கு வந்துடுங்க. ஸோ வேலெட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃபாசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐம் நாட் ஏ ரோபோட் இந்த கேப்ஷாவை மட்டும் முடிச்சு விட்ட உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு அப்டோஸ் டோக்கன் டெஸ்ட்நெட் அப்டோஸ் டோக்கன் அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு அப்டோஸ் டோக்கன் அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ என்னமே நீங்கள் வந்து இந்த பிடிசி அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதை வந்து நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி, இதை அப்ரூவ் பண்ண உடனேயே நமக்கு வந்து பிடிசி வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எத்தீரியமும் கிளைம் பண்ணணும். சரிங்களா? ஸோ எத்தீரியம் கிளைம் பண்ணுங்கள். அதே மாதிரி டாய் யூஎஸ்டிடி யூஎஸ்டிசி இந்த இருக்க எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பிடிசி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2 அப்டோஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 25% ஆஃப் த பிடிசி வந்து நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேக் மீன்ஸ் சப்ளை பண்ணிடுங்க. ஸோ சப்ளை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ சப்ளை மீன்ஸ் வட்டிக்கு விடுற மாதிரி. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய பெட்ரா வேலெட்டில் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் காட்டும். அந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க.
ஸோ வந்து அந்த டிரான்சாக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு எரர் காட்டிகிட்டு இருந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த எரரை எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏரோப்ளேன் மோடை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு 5 தடவை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் கிளியர் ஆயிரும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக அப்ரூவ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து பிடிசி வந்து சப்ளை ஆகிரும். சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ளை பேலன்ஸ் 0.25 பிடிசி வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்டோஸ் இருக்குதா, இதில் வந்து சப்ளை அப்படின்னு இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 0.5 அப்டோஸ் மட்டும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய பெட்ரா வாலெட்டில் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எரர் காட்டிருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு எரர் மறுபடியும் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஏரோப்ளேன் மோடை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததான் இந்த அப்ரூவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ரூவ் அப்படிங்கிறது கிளிக் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஒரு வேளை அது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏபிடி வந்து சப்ளை ஆகிரும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த அப்ரூவ் வந்து எனக்கு கிளிக்கே ஆக மாட்டேக்கி நான் வந்து ஒரு 2 நிமிஷமாக கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து இது அப்போ அப்ரூவ் ஆகிருச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், எனக்கு அப்ரூவ் ஆகிருச்சு. சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்கோம், 0.5 அப்டோஸ் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 0.25 பிடிசியும் நம்ம வந்து சப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா. அடுத்ததாக பாரோ அப்படின்னு ஒன்று இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பாரோ அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எத்தீரியம் பாரோ பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ எவ்வளோ எத்தீரியம் பாரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து பாரோ பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ பாரோ இடிஹெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய பெட்ரா வேலட் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சரிங்களா. ஸோ இந்த டிரான்சாக்ஷனையும் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்த உடனேயே ஸோ நமக்கு வந்து 2 பிடிசி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிரும். சரிங்களா. ஸோ நமக்கு வந்து 2 பிடிசி ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டோஸ் ஃபாஸ்ட் கிளைம் பண்ணணும். அடுத்ததாக பிடிசி எத்தீரியம் யூஎஸ்டிசி அந்த ஃபாஸ்ட் கிளைம் பண்ணணும். அடுத்ததாக கொஞ்சம் நம்மகிட்ட இருந்த காசை வந்து சப்ளை பண்ணணும், கொஞ்சம் நம்மகிட்ட இருந்த காசை வந்து பாரோ பண்ணணும். சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி எத்தனை அக்கௌண்ட் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய திறமை. ஸோ நம்ம சேனலில் அந்த $20,000 டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் எடுத்திருந்தார்ல, அவர் வந்து 10 அக்கௌண்ட் போட்டிருந்தார். இதில் அந்த அப்டோஸ் ஏர்ட்ராப்புக்கு மட்டுமே 10 அக்கௌண்ட் போட்டிருந்தார். ஸோ உங்களுக்கும் ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போட்டால் தான் முடியும். ஒரே அக்கௌண்ட்டில் யாருக்கும் பெரிய அமௌண்ட்டில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா. ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம். எப்படி ப்ரோ மல்டிபிள் அக்கௌண்ட் போடுறது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணீங்களோ அதே அடுத்த அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 5 அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கு வெறும் ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா 3 நாளைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு நாள், இல்லை ப்ரோ நான் வெட்டியாக தான் இருக்கேன் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் இந்த மாதிரி டாஸ்க்கு சப்ளை பண்ணுங்கள், பாரோ பண்ணுங்கள். அப்படி உங்களுடைய ட்ரேடிங் வால்யூமை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய ட்ரேடிங் வால்யூம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப் பிடிச்சிருக்கும். சரிங்களா. சரி வாங்க அடுத்த ஏர்ட்ராப்புக்கு போகலாம். ஸோ அடுத்த ஏர்ட்ராப் வந்து இதுதான். சரிங்களா. ஸோ இது வந்து நாக் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப். இது வந்து ஒரு கேம்ஃபை ஓப்பன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஆல்ரெடி இவங்க வந்து பாலிகானில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்டோஸ் டெஸ்ட்நெட்டுக்கு வராங்க. சரிங்களா. ஸோ அப்டோஸ் டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பெட்ரா வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேலெட்டை கிளிக் பண்ண உடனே பெட்ரா வேலெட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த பெட்ரா வேலெட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஸோ உங்களுடைய பெட்ரா வேலெட் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. சரிங்களா. அப்ரூவ் ஆகிறதுக்கு. அடுத்ததான் இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேம் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பாயா கேலா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா. நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெஃபர் கோடு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃபர் கோடை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பெருசாகவே டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். சரிங்களா. ஸோ ஒரு 4 வார்த்தை தான் இருக்கும். ஸோ அந்த 4 வார்த்தையை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன வார்த்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வரும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 வார்த்தையை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ சைன் அப் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ உங்களுடைய
ரெஃபர் கோடு என்னுடைய ரெஃபர் கோடை நீங்கள் போட்டு உள்ளே வந்த உடனே ஸோ மஸ்ட் ரெஃபர் கோடு போட்டால் தான் உங்களுக்கு அந்த 2KKC அப்படிங்கிற ஒரு டோக்கன் கிடைக்கும். 2 டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மஸ்ட் ரெஃபர் கோடு யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் அப் டு ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து என்னுடைய ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்ததான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக அவங்களோட ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரோ இது யூஸ் பண்ணுறது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு Web3 ஆப். ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக என்ன அளவோ அது எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ பட் நமக்கு வந்து இதில் வந்து என்ன ப்ராஃபிட் அப்படின்னா இந்த ரெஃபர் பண்ணுறது வந்து ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ அன்லிமிட்டெட் ரெஃபர் எப்படி ப்ரோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அன்லிமிட்டெட் வேலட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் ரெஃபர் போடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 100 பேருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு NFT கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த NFTயோட ஃப்ளோர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 எத்தீரியம். சரிங்களா? ஸோ அது ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க NFT தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 100 பேருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை பேர் ப்ரோ ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 அக்கௌண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 0.1 எத்தீரியம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த KKC அப்படிங்கிற டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெஃபருக்கு 2 டோக்கன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 டோக்கன் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனுடைய ப்ரைஸ் என்ன ஏது அது வந்து எதுவுமே இப்போதைக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை பற்றி எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் வரும்போச்சுன்னா கண்டிப்பாக மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்விட்டர் மாரன்ஸ் கிரிப்டோ ட்விட்டர் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்னாலும் என்னால் வீடியோ போட முடியலையா நான் கண்டிப்பாக ஒரு ட்விட்டர் த்ரெட் எழுதிடுவேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை அதிகமாக வியூஸ் வந்துன்னா எனக்கு தினமும் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல ஏர்ட்ராப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் மாறன்.